ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். நமோ குருபியா. எல்லோருக்கும் நமஸ்காரம். பெரிய விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லாஸ்ட் அவர் கேட்கறது, டீச்சர்ஸுக்கு லாஸ்ட் அவர் நடத்துறது. அதுவும் 2 நாளா இந்த அத்வைத கருத்துக்களா பேசிட்டு, அதுவும் பெரிய மழையா கொட்டுனதுக்கு அப்புறம் நம்ம சொல்றதுங்கிறது என்ன இருக்க போறது? ஒரு கன்க்ளூஷனா ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நம்ம இருப்போம். உங்களுடைய ஃபீட்பேக்கை நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். நீங்க 2 நாளா கேட்டுட்டு இருக்கிறத, இதுதான் ஃபீட்பேக், இதுதான் நாங்க வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்குதான் கொஞ்சம் படம் காட்டி பண்றேன். முன்னாடி செஷன்ல ஒரே அருவியா கொட்டி, அது பாருங்க ஜெனரேஷன் இல்ல, ஒரு நோட் இல்ல, ஒரு குறிப்பு இல்ல, கடகடன்னு இயர் முதல் கொண்டு எல்லாரும் அவங்க பெரியவங்க ஒரு ஜென்ரேஷன். எனக்கு கொஞ்சம் படம் காட்டினாதான் வரும். இது ஒரு ஜென்ரேஷன். உங்க ஜென்ரேஷன் எப்படி இருக்க போறதுன்றத நீங்க பிரசன்ட் பண்ணும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். சோ நமக்கு உபாயேஷு அத்வைத வேதாந்தா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த ஐசிபிஆர், பொதுவா ஐசிபிஆர்னா தெரியும் இல்லையா? இந்தியன் கவுன்சில் ஃபார் பிலோசபிக்கல் ரிசர்ச், ஐசிபிஆர். அவங்க தான் நமக்கு பணம் கொடுக்குறாங்க. சோ அவங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னா, நம்மளுடைய இந்திய தத்துவங்களை அழியாம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பல விதங்கள்ல பரப்பிக்கிட்டு கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும்தான் அவங்களுடைய ஐடியா. அதுக்காக தான் இது மாதிரியான விஷயங்களை பல கல்லூரிகள்ல நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இங்க நடக்கிறது மார்ச் மாசத்துல நாங்க அங்க நடத்துறோம். இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் நாங்க பிலாசபிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அங்கேயும் அப்படித்தான். நாங்க என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு ஏன் இது அப்படின்னா, இது நம்மளுடைய பாட சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ல நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போக போறீங்க. வேலைக்கு போறீங்கன்னா ஒரு 9ல இருந்து ஒரு 5 o'clock வரைக்கும் நம்ம வேலை பார்க்க போறோம். அதுக்குண்டான படிப்பு மற்ற பிரான்ச்ல நமக்கு கொடுக்குறாங்க. நீங்க இங்க படிக்கக்கூடிய சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட்லயோ தமிழ் டிபார்ட்மெண்ட்லயோ படிக்கக்கூடிய இந்த காவியங்கள், தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த தத்துவங்கள், இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த வேலை நாட்களை தாண்டி, வேலை நேரங்களை தாண்டி நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை கத்துக் கொடுக்கறதுக்கு தான் இந்த தத்துவங்கள்லாம் இருக்கு. நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு 12:30 மணிக்குள்ள நான் இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு வச்சிருப்போம். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒண்ணு பண்ணி முடிக்கணும். இந்த வாரத்துல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுது, நாளைக்கு அதுக்குள்ள ஒண்ணு பண்ணி முடிக்கணும். இந்த மாசம், இந்த வருஷம், இப்படி ஒவ்வொன்றுல நம்ம ஒரு பர்பஸை வச்சுக்கிட்டு, ஒரு கோல் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். அதுல எல்லாத்தையும் தாண்டி எட்டர்னல் பர்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்காகத்தான் இந்த ஜென்மம் வந்திருக்கு. நடுவுல பண்றதெல்லாம் பல விஷயங்கள். நான் கிளாஸ்ல படிச்சுக்கிறது இல்லாம அடிஷனலா கத்துக்கிறேன், அது உன்னுடைய கரியர், அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. நான் நல்ல மார்க் எடுக்கிறேன், அதுவும் கரியர் சம்பந்தப்பட்டது. நான் நல்ல குணத்தோட இருக்கேன், அதுவும் கேரக்டர் சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் தாண்டி எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் நம்ம ஒதுக்கணும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம தனியா ஒன்றும் பாடங்களா படிக்கல. இப்படிப்பட்ட விஷயங்களை, இப்படிப்பட்ட நேரங்களை அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் இது மாதிரி 2 நாள் செமினார் அப்படின்னு வைக்கிறது. அதுல ரொம்ப பெரிய கருத்துக்களை ரொம்ப ஷார்ட்டா, இப்போ கிளாஸ் டீச்சர் வருஷம் ஃபுல்லா சொல்றத நம்ம ஃப்ரெண்டு கடைசி நாள் சொன்னா நமக்கு புரிஞ்சுறது, நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுறோம். அந்த மாதிரி வருஷம் முழுக்க நமக்கு உட்காந்து ஒரு பாடம் எடுக்கிறத விட, இப்படி பலவிதமான இடங்கள்ல இருந்து கூப்பிட்டு வரக்கூடிய அந்த உபன்யாசம், அதாவது அந்த லெக்சர் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கும் போது நமக்கு இடமும் புதுசு. கொஞ்சம் ஏசியில உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா கத்துக்கலாம். இதுக்கு ஒரு மார்க் கிடையாது, ஜஸ்ட் நம்ம ஒரு அப்சர்வ் பண்றோம். பிரேக்ல நமக்கு ஏதாவது ஸ்வீட் கூட கிடைக்கும், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கூட கிடைக்கும். இப்படி பலவிதமான விஷயங்களை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாதான் நமக்கு இது மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடுகள்லாம் பண்றது. அதுல நீங்க முதல்ல தத்துவமசி அப்படின்னா என்ன, பகவத் பாதால் யாரு, அவருடைய கிரந்தங்கள் என்னென்ன, எல்லாத்துக்கும் மேல இந்த குரு பரம்பரைன்னா என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு தானே? எஸ். அந்த வழியில இந்த அத்வைத வேதாந்தம் அப்படிங்கிறது ஏன் பிரதானமா கொண்டு வரணும்? சார் சொன்ன மாதிரி பல தர்மங்கள் இருக்கு.
தர்மங்கள்னா மதங்கள், பல மதங்கள் இருக்கு. எல்லா மதங்கள்லயும் ஏன் அத்வைத மதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வியலோட ரொம்ப ஒற்றி இருக்கிறது தான் காரணம். எது செஞ்சாலும் அது ஒரு ஒரு ரூல் புக் மாதிரி. நீ இதை இந்த பர்பஸுக்காக பண்றேன்னு சொல்லாம, இந்த நேரத்துல இதை பண்ணு, இந்த இந்த வயசுல இதை பண்ணு அப்படின்னு ஒரு ரூல் புக்கா, உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது, உன்னுடைய இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நீ எப்படி இருக்க போற அப்படின்னு சொல்றது, எதெல்லாம் உன்னுடைய ரெகுலர் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நீ என்னென்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த அத்வைத கருத்துக்கள்ல இருக்கு. பல மதங்கள் இருக்கு, இருந்தாலும் நம்மளுடைய ஆச்சாரியர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க எல்லாம் சொன்னது ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு. நிறைய வேதங்கள் இருக்கு, நிறைய ஸ்ருதி ஸ்மிருதின்ற பேர்ல நிறைய இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் எதை ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்டா, இது மாதிரி பெரியவங்க எதை சொல்லி இருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணும். எல்லாமே நல்ல கருத்துக்கள், எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடியதான். நமக்கு அந்த கொஸ்டின் இருக்குமா இல்லையா? ஏன் நான் ஏன் இதை ஃபாலோ பண்ணணும், இதை விட்டுட்டு வேற ஒரு தர்மத்தை, எனக்கு இது ஈஸியா இருக்கு இல்ல. இப்ப டெய்லி நீ கோயிலுக்கு போ அப்படிங்கிறது எதுக்குறா இருக்குது? பிள்ளையார். எவ்வளவு நாள் நம்ம வந்து டெய்லி பிள்ளையாருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்திருப்போம், அப்படி கிராஸ் பண்ணி போயிடுவோம். ஆனா ஒரு கோயிலுக்கு போ அப்படிங்கிறது நமக்கு அது கூட கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆப்ஷன் அது. பட் நீ கோயிலுக்கு போற, ஒரு தெய்வத்தை நினைக்கிற, உன்னுடைய மனசை ஒரு நிமிஷமாவது ஒருமுகப்படுத்துற அப்படிங்கிற போது வர 21ஆம் தேதி மெடிடேஷனல் டே அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வந்துன்னா, நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த ஜென்மத்துல நம்ம பண்ணக்கூடிய இந்த கர்மாக்கள் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம யாரு, எங்கிருந்து வந்தோம், என்னவா ஆக போனோம், அதுல நல்வழி தேர்றது எப்படி அப்படிங்கிறத வழிபடுத்துறதுக்கு தான் இத்தனை விஷயங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்சு யோசிச்சு பாருங்க. இப்போ மகாபாரதம், ராமாயணம், வேதம், இது மாதிரியான இதிகாச புராணங்கள், இது மாதிரியான கருத்துக்கள்லாம் எவ்வளவு வருஷங்கள் தாண்டி வந்திருக்கும். நமக்கு ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்குன்னா பார்த்தாலே மலைப்பா இருக்கு, இது 500 வருஷம் தாண்டி இருக்குப்பா, மலைப்பா இருக்கு. அப்ப இது மாதிரியான கருத்துக்கள், கண்ணுக்கு தெரியாத கருத்துக்கள், டான்சிபிள் இன்டான்சிபிள்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரியாத அறிவு கருத்துக்கள், அறிவு விஷயங்கள்லாம் பல யுகங்கள் கடந்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்து இருக்குன்னா நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். குடும்பத்துல ரொம்ப வயசானவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை நம்ம மதிக்கிறோம். ஏன்னா அவர் பல கஷ்டங்களை தாண்டி அந்த குடும்பத்தெல்லாம் நல்லா தாங்கி பிடிச்சு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. அப்ப அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அவருக்கு நல்ல வந்து எல்லாத்துலயுமே அனுபவம் இருக்கு, அதனால நம்ம மதிக்கணும் இல்லையா? அப்போ இவ்வளவு காலங்கள் கடந்து இத்தனை பேரால வந்து ஒத்துக்கிட்டு இத்தனை வருஷங்களா தாண்டி இன்னைக்கு இந்த ஜென்சி வரைக்கும் வந்து நிக்கிறதுன்னா இது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கணும். எவ்வளவு பேர் நம்ம நினைக்கிறது இல்ல, நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆனா பண்ணாம இருக்கோங்கிறது வேற விஷயம். எல்லாரையும் சொல்ல, பல பேர் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா இவ்வளவு நம்ம இப்ப பாக்குறதெல்லாம் சின்ன விஷயங்கள். இது மாதிரி நம்மளுடைய குரு பரம்பரைகள் இருக்கு, இந்த ஆதிசங்கர பகவத் பாதால இருந்து ஆரம்பிச்சு மகாபெரிவால இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் படாத கஷ்டங்கள் கிடையாது, அடிபடாத கேள்விகள் கிடையாது. அவ்வளோ ஆப்பனன்ஸ், அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சு இதுதான் ஸ்திரம், இதுதான் உண்மை அப்படின்னு நிலைநாட்டி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காகத்தான் வந்து நம்ம இந்த அத்வைத கருத்துக்கள்னா என்ன, இதுல இருக்கக்கூடிய உபாயங்கள்லாம் நான் என்ன எடுத்துட்டு இருக்கிறேன்னா, அத்வைதம் இல்லை, எந்த ஒரு மதமுமே வந்து நமக்கு குறிப்பிடுறது என்னன்னா புருஷார்த்த சதுஷ்டயம் அப்படின்னு ஒரு 4 விஷயங்கள் வச்சிருக்கோம். அப்படின்னா மனிதர்களால நிச்சயமாக பெறக்கூடிய 4 விஷயங்கள், புருஷ அர்த்த சதுஷ்டயம். 4 விஷயங்களை நீ மனுஷனா பிறந்துட்டேன்னா இந்த 4 விஷயத்த தெரிஞ்சுக்கணும், சம்பாதிக்கணும், அதுக்கு முயற்சிக்கணும். அது இல்லைன்னா நீ மனுஷன் இல்லை. என்ன 4 விஷயம்னா, தர்மம், அர்த்தம், அதர்மம் இல்லை, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு 4 விஷயம். இதுல எட்டர்னல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா வந்து எது எதெல்லாம் உண்மையா இருக்கோ, உலகத்துல எது உண்மை, உண்மைங்கிறது அதுவும் அதே மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு உண்மை மாறிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு உண்மையா இருக்கிறது அது பொய்யா இருக்கலாம், அந்த உண்மைகள்லாம் கிடையாது, அதெல்லாம் அனித்தியம், அழியக்கூடிய உண்மை. இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இன்னைக்கு ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க, இதுதான் உண்மைன்ட்டு ஒரு 30 வருஷத்துக்கு ஓடும். நாளைக்கு அதே இன்னொருத்தர் வந்து இது உண்மை இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவோம், அது இன்னொரு 30 வருஷத்துக்கு வரும். அப்போ அந்த 30 வருஷத்துக்கு தான் அந்த உண்மைகள்லாம் நிலைச்சு நிற்குமே தவிர இந்த உண்மைகள் அப்படி கிடையாது.
நான் சொன்ன மாதிரி பல யுகங்கள் கடந்து, பல ஜெனரேஷன் கடந்து, பல ஆச்சாரியர்கள் எல்லாரும் தாண்டி ஒத்துட்டு இருக்கிற ஒரு சத்தியம். இதுதான் வழி. நம்ம பெரிய சயின்டிஸ்ட் யார் யாரையோ கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ரிஷிகள் இருக்காங்களே, அவங்க தான் ரியல் சயின்டிஸ்ட். நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இதுதான் தத்துவம்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆயுர்வேதம் அப்படின்னா அது ஒரு வைத்திய நூல் கிடையாது. நீ எப்படி வாழணும், உன்னுடைய டே டு டே லைஃப் எப்படி இருக்கணும்ட்டு, இப்ப வந்து எங்க போனாலும் டயட்டுக்கு தனியா நம்ம டாக்டரை தேடி ஓடுறோமே, அது மாதிரி டே டு டே லைஃப்ல இந்த ஏரியால இருக்கக்கூடியவன் இந்த நாள்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், தினத்துல நீ இதை பண்ணணும், இந்த சீசன்ல இதை நீ பண்ணணும் அப்படின்னு வகுத்து கொடுத்தது அதெல்லாம். அந்த மாதிரி அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைனா இது நம்மளுடைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். உன்னுடைய மனசை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி அதை மோல்டு பண்ணி நல்லா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு தான் நம்மளால ஒரு இடத்துல செட்டில் ஆகு. நம்மளுடைய மனசை எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்தி நம்ம வந்து தெளிவா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால எதுவுமே பண்ண முடியும். ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட நம்மளால ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, இன்னைக்கு நான் கிளாஸ் கட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கே வந்துடுறோம். அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்ப அந்த மனசினுடைய நிலையை எந்த அளவுக்கு நீ உயர்த்தி வைக்கிறியோ அப்பதான் உன்னால வந்து அது என்ன டிசிஷன், என்ன உண்மை அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், உண்மையை அறியறதா இருக்கட்டும் நம்மளால பண்ண முடியும். அப்ப இது மாதிரியான சாஸ்திரங்கள் எதை போதிக்கிறதுனா, எதை சொல்லித்தரதுன்னா இந்த விஷயங்களை தான் சொல்லித்தரது. அதுக்கு நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரை சார் சொன்ன மாதிரி நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரம் பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாசிய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய, மூணாவது லைன், ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாசிய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திகாரம் அந்யான் அஸ்மத் குருன் சந்ததம் ஆனதோஸ்மி. இவங்க எல்லாத்தையும் எப்படி உங்க சார் சன்ஸ்கிரிட் சார் சொல்றாரோ பிராத்தஸ்மரணியாக, காலையில எந்திரிச்சோடனே நல்ல விஷயங்களை நினைக்கணும், நல்லவங்களை நினைக்கணும், இவங்க எல்லாத்தையும் நினைக்கணும். அஸ்மத் குருன் சந்ததம் ஆனதோஸ்மி, எப்பவுமே நான் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்ப குருவுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா அவங்க நமக்காக கொடுத்த விஷயங்கள் நிறைய. அவங்க நமக்காக இவ்வளவுதான் கண்டுபிடிச்சு என்ன ஒரு இதுவுமே இல்லையா. அவங்களுக்கு ஒரு சேலரி கிடையாது, அவங்களுக்கு ஒரு பிஎஃப் கிடையாது, அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பென்ஷன் கிடையாது. ஆனாலும் இதெல்லாம் எழுதி வைக்கணும்னு என்ன ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இது தேவை அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க. ரைட்டா? சோ நம்மளுடைய மடத்தினுடைய பரம்பரையை தாண்டி மேல நாராயணம் பத்மபுவம்னு ஆரம்பிச்சு எல்லாருமே இந்த ஒரு வாழ்வியல் முறைகளை நமக்காக கொடுத்தவங்க. ரைட்? சோ இந்த ஒரு வாழ்வியல் நமக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த லெவல்ல இப்ப நீங்க இந்த காலேஜுக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எந்த ஒரு புண்ணியமா புருஷார்த்தமான்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் இருந்தாதான் இது மாதிரி நல்ல இடங்கள்ல நம்மளால சேர முடியும். புண்ணியம் பண்ணியிருக்கணும், புருஷார்த்தம் நல்லா இருந்திருக்கணும், அப்பதான் நல்ல இடங்கள்ல சேர முடியும். ஏன்னா மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வேறுபாடுன்னா தர்மம் கிடையாது. மிருகங்களுக்கு தர்மம்னா என்ன? அந்த ஒரு ரெகுலரா இருக்கிறது, அந்த ஒரு ரைட்டியஸ்னஸ், அதை ஃபாலோ பண்றது, இந்த விஷயங்கள் மிருகங்களுக்கு கிடையாது. அது ஒரு விஷயம்தான் நம்மளை வந்து அதாவது தனித்துவமா யூனிக்கா காமிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த தர்மத்தையும் விட்டுட்டோம்னா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுங்கிறதுக்காக தான் இதை திரும்ப 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 சொல்லி நமக்காக இத கொண்டு வந்திருக்காங்க. அதுல பாருங்க ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. துர்லபம் திரயமேவ ஏதத் தெய்வானுகிரக ஏதுகம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்சயா. நம்ம இந்த லோகத்துல எதுப்பா ரொம்ப கஷ்டமான விஷயம்னா 3 விஷயம். ஒண்ணு, மனுஷனா பிறக்கிறது கஷ்டம். மற்ற ஜீவராசிகள் இருக்கு, மரங்கள் இருக்கு, பட்சிகள் இருக்கு, பறவை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட உயிர் இருக்கு, அதுக்கெல்லாம் கூட மனசு இருக்கு, அதெல்லாம் கூட திங்க் பண்ணுது. அதனுடைய பூர்வ ஜென்மத்தினாலேயோ பூர்வ கர்மத்தினாலேயோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அடைஞ்சிருக்கு. நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணதுனாலதான், முன்னாடி ஜென்மங்கள்ல நல்ல விஷயங்கள் பண்ணதுனாலதான் இப்படி ஒரு நல்ல ஜென்மம் கிடைச்சிருக்கு. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு விஷயத்த நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படிதானே? அப்ப மனுஷ பிறவிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஔவையார் கூட சொல்றாங்க இல்லையா, கிடைக்கிறதுலயே உயர்ந்ததான ஒரு பிறப்புங்கிறது மனித பிறப்பு. அதுலயும் எந்த ஒரு வியாதியும் இல்லாம, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்ல உடம்போட நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு வாழ்க்கை அமையறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி நமக்கு ரொம்ப உயர்ந்ததான ஒரு பிறப்பு கிடைச்சிருக்கு.
அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னா மீதி இருக்கக்கூடிய 2 விஷயத்துக்காக பண்ணணும். ஒண்ணு மகாபுருஷ சம்ஸ்ரயா, அதாவது நல்லவங்களோட சேரணும். மகாபுருஷாகனா இங்க ரொம்ப உயர்ந்ததான எண்ணங்களுடைய மனிதர்கள் அப்படிங்கிறத மகாபுருஷன் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே எந்த சாஸ்திரமும் எடுத்துக்கோ, எந்த ரிலீஜனும் எடுத்துக்கோ, எந்த ஒருமே ரொம்ப கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்களோட சேருன்னு எங்கேயுமே சொல்லாது. அப்ப நீ முதல்ல நல்ல எண்ணங்களை வளர்த்துட்டாதான் உங்களோட 4 பேர் நல்லவனா சேருவான். அப்ப நீ மகாபுருஷனா இருந்தாதான் நீ மற்றவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்ப எதை வளர்த்துக்கிட்டா நான் மகாபுருஷன்ற ஸ்டேஜுக்கு எய்ம் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய மனசை நல்லபடியா வச்சுக்கிறது. அதுக்கு எதை ஃபாலோ பண்ணணும்னா இவங்க சொன்ன இந்த குருக்கள் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னன்னா முமுக்ஷுத்துவம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. மோட்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மோட்சம் அப்படிங்கிறது தான் எட்டர்னல், கடைசியா போயிட்டு நம்ம முடிக்கக்கூடிய அட்லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ். அதுதான் நம்மளுடைய கடைசி எய்மா இருக்கக்கூடிய விஷயம். அது கிடையாது, அதுக்கு ஆசைப்படுறது. முமுட்சுத்துவம்னா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம். எதுக்கு ஆசைப்படுறோம்? மோட்சத்துக்கு உண்டான விஷயத்தை ஆசைப்படுறோம். ஏன்னா இப்போ இந்த நிலைமையில இன்னைக்கு சாயங்காலம் என்னால அதுக்கு ட்ரை பண்ண முடியாது. ஆனா இந்த ஜென்மாவை வச்சுக்கிட்டு நான் அதுக்கு உண்டான விஷயத்த நான் பண்ணிக்கலாம். என்ன பண்றோம் அப்படின்னா, ஏன் இப்ப நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்ப நல்லா படிச்சு இந்த செமஸ்டர்ல நல்லா மார்க் வாங்கணும். அப்ப இந்த செமஸ்டர்ல நான் வாங்கக்கூடிய மார்க் தான் இது குமிலேட் ஆகி என்னுடைய டிகிரியில நல்ல ஒரு கிரேடை கொடுக்கும். நல்ல கிரேடு கொடுத்தா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். நல்ல பிளேஸ்மெண்ட் வந்தா எனக்கு நல்ல வேலை, நல்ல ஒரு கம்பெனி கிடைக்குது, நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்குது. அப்படி கிடைச்சாதான் நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைச்சா என் லைஃப் நல்லா இருக்கும்ட்டு என்னைக்கோ வரப்போற விஷயத்துக்கு இன்னைக்கு நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த ஜென்மத்துல நீ எந்த அளவுக்கு நல்லத விஷயங்களை மனசளவுல பண்ணிக்கிட்டு அந்த கர்மாங்கிறத ஒழிச்சுக்கிட்டே வரியோ அப்பதான் உனக்கு அடுத்த வரப்போற ஜென்மா நல்லா இருக்கும். இது எப்படி சார் நாங்க நம்புறதுன்னா, நல்ல வேலை கிடைக்குங்கிறத நீ எப்படி நம்பின? திடீர்னு கொரோனான்னு ஒண்ணு வந்தது. அது வரைக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட் போயிட்டு இருந்தது எல்லாம் டப்புன்னு எல்லாம் கட்டாயி வெளிநாட்டுல இருந்தவங்க எல்லாம் உள்நாட்டுக்கு வந்துட்டான். பல பேருக்கு வேலை போச்சு. எதையுமே நம்மளால கணிக்க முடியாது. பட் எப்படி சொல்லலாம்? யாராவது சொன்னாங்களா இது மாதிரி கொரோனா வரும் அப்படின்னும், இது மாதிரி வெளிநாட்டுல இருக்க நல்ல வேலை, நல்ல காரு, நல்ல லக்ஸரி லைஃப்ல இருக்கிறவன்லாம் திரும்பி வந்துருவானோ எங்கேயாவது சொன்னாங்களா? சொல்லல. ஆனா இதெல்லாம் சொல்லியிருக்கு. அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருக்கு, கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்மால அகப்பட்டுதான் நம்ம திரும்ப இங்க வந்துகிட்டே இருக்கோம். அதை கழிச்சு கட்டுற வரைக்கும் நம்மளால நல்ல நிலையை அடைய முடியாது அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் உண்மை. நம்ம பார்த்தவங்க, அனுபவிச்சவங்க, இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த நேச்சர் அப்சர்வ் பண்ணவங்க, அவங்க தான் இதை எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இதை நம்ம யார் எழுதி வச்சிருக்காங்கன்னா இந்த ஆச்சாரியா. வழியா வரக்கூடிய விஷயங்கள் ஒருத்தர் எழுதுறது கிடையாது. வழியா இவ்வளவு ஆச்சாரியர்களும் இத்தனை விஷயங்களும் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத முக்கிய கருத்தா இங்க இருக்கக்கூடியது. அப்போ இங்க 3 விஷயம் இந்த லோகத்துல ரொம்ப அரிதான விஷயங்கள். ஒண்ணு, மனுஷனா பிறக்கிறது அரிதான விஷயம். அவ்வளவு அரிதான விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய 2 விஷயம் என்ன? மகாபுருஷ சம்ஸ்ரயா, நல்லவங்களோட சேர்றது, நல்ல பழக்கத்துக்காக நல்லவங்களோட சேர்றது. இன்னொன்னு மோட்சத்துக்கு. இந்த ஜென்மம் நல்லா கிடைச்சிருச்சு, இந்த ஜென்மே ஏதோ ஒரு அளவுக்கு நான் முடிச்சுட்டு அடுத்ததுக்குன்னு ஒண்ணு ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஜென்மாக்குன்னு ஒண்ணு ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முமுட்சுத்துவம். எப்படி மோட்சத்துக்கு உண்டான வழிய நான் தேடுறது அப்படிங்கிறத பார்க்கணும். மோட்சத்துக்கு உண்டான வழி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? பரமாத்மான்னு ஒண்ணு, ஜீவாத்மா அப்படின்னு ஒண்ணு. நம்ம எல்லாம் ஜீவாத்மான்னு பேரு. பரமாத்மான்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனா நம்ம அந்த பரமாத்மாவை சரியா நம்மளால பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, இப்படிதான் இருக்குன்னு கணிக்க முடியாததுனால அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு மகாவிஷ்ணு அப்படின்னும், ஒரு சிவன் அப்படின்னும், ஒரு விநாயகர், ஒரு அம்மன் அப்படிங்கிற பேர்லயும் நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கோம். பரமாத்மான்றத டைரக்டா நம்மளால, ஏன்னா சொரூபம் இல்ல. பகவத்கீதையில அப்படிதான் சொல்லியிருக்கு. அதுக்கு இதுதான் சொரூபம், இப்படிதான் இருக்கும், கருப்பா, செவப்பா, ஹைட்டா, குள்ளவா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுல இருந்து வந்ததுதான் நம்ம. ஏன் அரிதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த பரமாத்மான்னு விளக்க முடியாத ஒரு வஸ்து இருக்கே, அதனுடைய ஒரு பாகம் தான் நம்ம.
அதனுடைய ஒரு அம்சம் தான் நம்மன்னு சொல்றது மனுஷன் மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுமே. ஆத்மவத் சததம் பஷ்யேத் அபி கீட பிபீலிகாம் அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. என்னன்னா, உன்னை எப்படி நீ நினைக்கிறையோ அதே மாதிரிதான் புழு பூச்சிகளை கூட நினைக்கணும். ஏன் அப்படின்னா அதுவும் நம்மள மாதிரி தான். அதனுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி இந்த ஜென்மால அது புழுவாவோ பூச்சியாவோ பிறந்திருக்கு. இந்த ஜென்மால அது ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் படிச்சுன்னா அடுத்த ஜென்மால அது மனுஷனா வந்துடும். அதுக்கும் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ளேயும் ஒரு ஆத்மாவனுடைய அம்சம் நம்ம டிஃபைன் பண்ண முடியாத ஒரு வஸ்துன்னு சொல்றமே இந்த பரமாத்மா, அதனுடைய அம்சமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, உன்னை அடிச்சா உனக்கு வலிக்குது இல்ல, உன்னைய கிள்ளுனா வலிக்குது இல்ல, உன்னை திட்டுனா திட்டுன்னு கோபம் வருது இல்ல, அது எல்லாத்துக்குமே உண்டு. எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. நீ போய் மரத்தை வெட்டுற அப்படின்னா அதுக்கு வலிக்குது. மரத்துக்கு இந்த மனசு இருக்கா, சித்தம் இருக்கா அப்படின்னு பெரிய ரிசர்ச் பண்ணி ஆயுர்வேதத்துல கூட அழகா கோடிட்டு வச்சிருக்காங்க. இந்த மரத்துக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் உண்டு. சில மரங்கள்லாம் தெரியுமா, நம்ம தொட்டா பூக்கும், சில மரங்கள்லாம் உதைச்சா துளிரும். சயின்டிபிக்காவும் சில விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு, சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்கு, காவியங்கள்லயும் சொல்லியிருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு எமோஷன் இருக்கு. நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியுது, அதுக்கு தெரியல, முடியல. அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் சொல்றாங்க ஆத்மவத்து சததம் பஷ்யேத். உன்ன மாதிரி எல்லாரையும் பாரு, தன்னை போல் பிறரை நேசி அப்படின்னு சொல்றாங்களே. எதனால அப்படின்னா, உனக்கு எப்படி என்னென்ன எமோஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த எமோஷனை வச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களை எனக்கு நல்ல ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனாலயோ எனக்கு நல்லா இருக்குங்கிறதுனாலயோ மற்றவங்கள துன்புறுத்தக்கூடாது. எல்லா தர்மமும் இதான் சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படின்னா இதுதான் காரணம். எல்லாருமே நம்ம பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினுடைய அம்சமா இருக்கும். நம்ம எல்லாரும் ஜீவாத்மாவா இருக்கும். அப்ப எதுக்கு இந்த பிறப்பு அப்படின்னா, மறுபடியும் திரும்பி போறதுக்கு தான் இந்த பிறப்பு. நம்ம இந்த புழு பூச்சியா வந்திருக்கிறதும் சரி, மனுஷனா வந்திருக்கிறதும் சரி, எதுக்காக வந்திருக்குன்னா மறுபடியும் திரும்பி போய் அந்த பரமாத்மாவோட சேரணும். அதுதான் நம்மளுடைய எய்மே, வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோள். நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஒரு பர்பஸ், நாளைக்கு ஒரு பர்பஸ், அப்படி நம்ம ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். காலேஜ் முடிச்சோடனே ஒரு பர்பஸ்ன்னு ஒண்ணு கோல் வச்சு செட் பண்ணி போயிட்டு இருக்கோமே. இருக்கிறதுலயே பெரிய கோல் என்ன அப்படின்னா, மறுபடியும் திரும்ப போய் நம்ம பரமாத்மாவோட சேரணும். அதுதான் நம்மளுடைய பெரிய கோலா இருக்கணும். இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, காஞ்சிபுரத்துல இருந்து சென்னை போறீங்கன்னா நடுவுல டோல் வரும், ஸ்பீட் பிரேக்கர் வரும், மாடு வரும், மனுஷன் வருவான், வண்டியை குறுக்கால விடுவான். இத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய எய்ம் என்னவா இருக்கு? சென்னை போய் சேரணுங்கிறது இல்லையா? இல்ல நான் போய் மாடு கிட்ட போய் போராடுறதுதான் நம்மளுடைய எய்ம. ஸ்பீட் பிரேக்கரை நான் எப்படி தாண்டறேங்கிறதா எய்ம. அதெல்லாம் அல்பம், சின்ன விஷயம். பெரிய எய்ம் நமக்கு சென்னை போய் சேர்றது. அப்போ ஒரு பெரிய கோலை நோக்கி போகும்போது இதெல்லாம் நமக்கு வர சின்ன விஷயங்கள், சின்ன தடைகள், சின்ன பிரச்சனைகள்லாம் கண்டுக்கவே மாட்டோம். லைஃபும் அதேதான். நம்மளுடைய பெரிய கோல்னு ஒண்ணு செட் பண்ணி இருக்கு, ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. மேனுஃபேக்சர்லயே நீ பிறந்தா போய் தான் ஆகணும், போனா வந்துதான் ஆகணும்ட்டு ஒரு சைக்கிள்ல செட் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம இதுதான் என்னோட பெரிய கோல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் என் மாத்திரம் அப்படிங்கறத நம்ம தான் யோசிக்கணும். ஒரு சின்ன கோல், நான் இன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு எப்படியாவது நான் பானிபூரி சாப்பிட்டே தருவேங்கிறதுனா ஒரு கோல. இன்னைக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஒரு புது படம் வருது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்து எப்படியாவது டிக்கெட்டை வாங்கி அதை கிழிச்சு போட்டு அப்படியே ஜாலியா வெளில வரும், அதெல்லாம் ஒரு கோல. இதெல்லாம் சின்ன கோல், ரொம்ப சிம்பிளான கோல், ரொம்ப அல்பமான கோல். அல்பம்னா வெரி ஸ்மால். இதுக்கெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணவே கூடாது. எட்டர்னல் கோல் என்ன, எது நிச்சயமா இருக்கக்கூடியது, எது நித்தியமா இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ நம்மளுடைய எய்ம் என்னவா இருக்கணும்? எப்படி பரமாத்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தோம். இது ஒரு பெரிய தத்துவம். அது ஆக்சுவலா சிலந்தி பூச்சி இருக்கு இல்லையா, அது சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய தத்துவத்தை தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். எப்படி சிலந்தி அந்த இதை விட்டுட்டு மறுபடியும் அது உள்ள இழுத்துக்கிறதோ, அதே மாதிரி பரமாத்மா கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம், மறுபடியும் நம்ம உள்ள வந்துருவோம் அப்படிங்கிறது தான். ஆனா உள்ள வர்றதுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் இல்ல. சிலந்து விட்டு எடுக்கிற மாதிரி ஸ்பைடர்மேன் விட்டு இங்கிருந்து அப்படி சல்லுன்னு போற மாதிரி விஷயம் கிடையாது. அது பரமாத்மா கிட்ட போய் சேரணும்னா பல விஷயங்கள் இருக்கு. மெயினா என்ன இருக்குன்னா இந்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு.
கர்மான்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல இது இது எப்படி இந்த ஃபார்மேஷன் இருக்குன்றத ஒண்ணு புரிஞ்சுப்போம். ஆத்மான்னு ஒரு விஷயம் நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது எங்க இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணதானே கிடையாது. நம்மள மாதிரியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆத்மான்னு ஒண்ணு நமக்குள்ள சும்மா இருக்கு. ஆனா அது இல்லைன்னா நம்ம சரீரம் வேலை செய்யாது, நம்ம உடம்பு வேலை செய்யாது. அப்ப அது என்னதான் பண்ணுதுன்னா, அது எப்படி கான்டாக்ட் பண்ணுதுன்னா, இந்த ஆத்மாங்கிறது ஒண்ணு நம்ம மனசு இருக்கே மைண்டோட கான்டாக்ட் பண்ணிக்கும், மைண்டோட கனெக்ட் ஆகும். அந்த மைண்ட் என்ன பண்ணும், நம்மளுடைய புலன்கள் இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆகும். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களோட கனெக்ட் ஆகுது. அப்ப அது என்ன, அந்த லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிச்சு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த இந்த இந்திரியங்கள் மனசுக்கு அனுப்புது. மனசுதான் அதை அனுபவிக்குது. ஆத்மா ஒண்ணுமே பண்ணாது, அது பாட்டுல இருக்கும். அகைன் ஆத்மா இல்லைன்னா நம்ம உடம்பு கிடையாது. இப்போ விஷயம் என்னன்னா, மனசு ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபடுது, அது சொல்றபடி இந்திரியங்கள் போயிட்டு, இந்திரியங்கள்னா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்த, நான் ஸ்பீச் பாட்டுல போயிட்டு இருக்கட்டும், நான் பாட்டுல மொபைல் பார்க்கணும்னு நினைக்கிறேன், என் மனசு நினைக்கிறது. சோ என்னுடைய கண்ணு என்ன பண்ணுது, அதை பார்க்கணும்னு பாக்குது. அது நல்லதா கெட்டதான்னு அதுக்கு யோசிக்க தெரியாது, இந்திரியங்களுக்கு யோசிக்க தெரியாது. மனசுக்கு அது தெரியும், ஆனா அதை நீ முறைப்படுத்தினாதான் தெரியும். மனசாட்சின்னு ஒண்ணு சொல்றமே, அது என்ன அப்படின்னா, உன்னுடைய ஒரு நல்வழிப்படுத்தப்பட்ட ஒரு மனசு உனக்குள்ள இருக்கும். அதுதான் சொல்லும் இது கரெக்ட் தப்புன்ட்டு. மேம்போக்கா இருக்கக்கூடிய இந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய புத்திக்கு அது தெரியாது. என்ஜாய்னா அது என்ஜாய்மெண்ட், அவ்வளவுதான். நம்ம இப்ப சொன்ன அந்த ஒரு சின்ன அல்பமான கோல், பெரிய கோலை பத்தி யோசிக்கிறதுக்கு அதுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த மனசு இந்திரியங்களுக்கு ஆர்டர் கொடுக்குது, நீ போய் அது பாரு, அந்த மொபைல் இருக்குல்ல அதுல இந்த விஷயம் இன்னைக்கு ஒண்ணு புது பாட்டு ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, அதை பாரு அப்படின்னு அது நமக்கு சொல்லுது. உடனே நம்ம எடுக்கிறோம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன பிரயோஜனம் நமக்கு தெரியாது, டைம் பாஸ் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். அவன் போட்டவன் நல்லா சம்பாதிப்பான் இல்ல, அப்படி போயிட்டு இருக்கும். எதுக்குன்னு பாக்குறோம்னு நமக்கு தெரியாது, மூடி வச்சுட்டு அடுத்த ரீலுக்கு போயிடும். அதை எதுக்கு பாக்குறோம்னு அதுவும் நமக்கு தெரியாது. ஆனா மனசு சொல்லுது, நம்ம செய்யறோம். மனசு நம்மளுடைய இந்திரியங்களை கான்டாக்ட் பண்ணு, நீ இதை பாரு, எஸ் பாக்குறேன், நீ இங்க போறேன், நீ இதை செய்யறேன், சாப்பிடுறேன், அவ்வளவுதான் தெரியும். அதை கரெக்டா தப்பான்னு எப்ப திருத்தும், யார் திருத்துவா அப்படின்னா, இந்த மாதிரியான நல்வழிப்படுத்தப்பட்ட நம்மளுடைய ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். எதுக்காக சின்ன வயசுல அம்மா அப்பாக்கள்லாம் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க, இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது நல்லது, இதை நீ பண்ணணும், இது இவங்களோட சேரணும், இவனோட சேரக்கூடாது, இது நீ பண்ண உன்னை பேட் பாய் சொல்லுவாங்க, இதை பண்ணா குட் பாய் சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்கன்னா, அப்படி வழிபடுத்தும் போதுதான் நம்மளுடைய மனசுக்கு அது போய் சேரும். அபியாசம்னு ஒண்ணு இருக்கு, பிராக்டிஸ். ஒரே நாள்ல நான் நல்லவரா இருக்கேன் அப்படின்னு முடியவே முடியாது. பிராக்டிஸ்னு ஒண்ணு இருக்கு, வைராக்கியம்னு ஒண்ணு இருக்கு. வைராக்கியம்னா என்ன, ஒரு விஷயத்துல இருந்து விராகம் விட்டு தனியா வந்துடுறது. எனக்கு அந்த விஷயங்கள்லாம் ஈடுபாடு இல்லை, என்னுடைய எய்ம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் எதுக்கு படிக்க வந்தேன்னு தெரியும், நான் எதுக்கு மனுஷனா பிறந்தேன்னு எனக்கு தெரியும். சோ அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே, அதுக்கு பேர் வைராக்கியம். என்ன வைராக்கியம்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு அதான் அர்த்தம். எது நல்லதுன்னு தெரியும், எதுக்காக நான் பண்றேன்னு தெரியும், அதை முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது எது வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, எதுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, அதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர். அப்ப அபியாசேனத்து அபியாச வைராகியாபியாம் அப்படின்னு சொல்ற இந்த அபியாசமும் வைராக்கியமும் இருந்தா மட்டும்தான் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் சேரும். எப்ப போய் சேரும்னா, இந்த கர்மாவெல்லாம் கழிச்சு கட்டுனா. நம்ம பல லோகங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்ல, சொர்க்க லோகம் கேள்விப்பட்டிருக்கோம், இல்ல பாதாள லோகம் கேள்விப்பட்டிருக்கோம். இது பூலோகம்னு இருக்கு. இருக்கிறதுலயே ஒரு கம்ஃபர்டான ஒரு லோகம் பூலோகம் தான். ஏன்னா சொர்க்கத்துல பசி கிடையாது, பசி இல்லாத போது சாப்பிட தோணுமா? பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, தேவர்கள் கண் சிமிட்டவே மாட்டாங்க. நம்மள மாதிரி கிளாஸ்ல முழிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்போம், தூங்குறமா இல்லையான்றது நமக்கு மட்டும் தான் தெரியும்.
தேவர்கள் கண் சிமிட்ட மாட்டாங்க, தூக்கம் கிடையாது. அப்ப என்னதான் இருக்கும்னு அது ஒரு பாட்டில் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. தேவர்களே தேவலோகத்திலேயே ஏதாவது தப்பு பண்ண உடனே சாபத்தை கொடுத்து பூமிக்கு போ, இந்த இடத்துல போய் இந்த சாமியை கும்பிடு, இவ்வளவு காலங்கள் இங்க இரு, அப்பதான் உனக்கு மோட்சம், அப்பதான் உனக்கு நிவிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அப்ப எந்த ஒரு விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் அதே மாதிரி இங்க நீ ஒரு நல்ல யாகம் பண்ற, நல்லா இது பண்றன்னா உனக்கு நல்ல இடம் கிடைக்கும். அப்ப இந்த இந்த இடத்துக்கு, இந்த பூமிக்கு என்ன பேரு? கர்ம பூமினே பேரு. அப்ப நம்ம செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் கழிச்சு கட்டுறதுக்கு உண்டான ஒரு இடம் தான் இது பூமி. பூலோகத்துல ஒரு பசுவா இருந்துட்டு, ஏதோ ஒரு விலங்கா இருந்துட்டு இவ்வளவு காலம் இருந்தேன். ஏன் விலங்கா இருந்தேன்னா, எனக்கு முன்னாடி இது ஒரு சைக்கிள்னு சொன்னேன் இல்லையா, முன்னாடி ஜென்மத்துல நான் இவ்வளவு விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன், இவ்வளவு பாபங்கள் பண்ணியிருக்கேன், இவ்வளோண்டு புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால நான் இந்த இதா வந்துட்டேன். மரமா இருக்கு, அந்த மரம் முன்னாடி ஏதோ ஒரு ஜென்மத்துல, ஏதோ போன ஜென்மத்துல ஏதாவது ஒரு பெரிய பாவங்கள் பண்ணியிருக்கலாம், அதனால மனுஷ பிறவி கிடைக்காம மரப்பிறவி கிடைச்சிருக்கும். அதுலயே ஒரு நல்ல மரமா இருந்ததுன்னா ஒரு கேம்பஸுக்குள்ள இருக்கிற மரமா இருக்கும், டெய்லி தண்ணி விடுவாங்க, அதை நீங்க கரெக்டா வளர்ந்ததுனாக்கா கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடைக்கும். அதுலயே ரொம்ப பாவம், கோரமான பாவங்கள்லாம் பண்ணியதுன்னா மயானத்துல இருக்கக்கூடிய மரமா இருக்கும், ஒருத்தனும் சீன மாட்டான், கண்டுக்க மாட்டான். பிறவிகள்லயே பாரு, மரப்பிறவிகள்லயே அப்படின்னா மனித பிறவிகள் எவ்வளவு இது இருக்கும். சோ நம்மளுடைய பாபம் புண்ணியம்ங்கிற கர்மாக்கள் இது எல்லாம் பேஸ் பண்ணித்தான் இந்த லோகத்துல நம்ம பிறந்துகிட்டே இருக்கோம். அப்ப அந்த கர்மாங்கிறது எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய பாப புண்ணியங்களை எந்த அளவுக்கு குறைக்க முற்படமோ அப்பதான் அந்த கர்மா கழிஞ்சு போகும். கர்மா எல்லாம் ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ப்ராசஸுக்கு போக முடியும். ஜீவாத்மாவானது பரமாத்மா கிட்ட போகும். அது எப்ப போகும்? நாளைக்கு போகுமா அப்படின்னா இல்ல, பல ஜென்மங்கள் இதே மாதிரி நீ மெயின்டைன் பண்ணணும். ஏன் நம்ம மகா பெரியவா, ஒரு ரமண மகரிஷி, இது மாதிரி பெரிய ஒரு மகான்களை பார்த்தா நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு அப்படியே ஒரு அமைதியாகவும் ஒரு ஒரு எண்ண ஓட்டங்கள்லாம் அவ்வளவு பரிசுத்தமாகவும் மாறுது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்க நமக்கு உபதேசித்த விஷயங்களும் நம்மள அந்த அளவுக்கு, நம்மள மனித சமூகத்தை அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்திருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாம் சித்தர்கள்னு பேர். சித்தர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையிலேயே வச்சிருப்பாங்க. மேஜிஷியன் மாதிரி அப்பப்ப போட்டு காட்டக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு கிடையாது, ஆனா அவங்களால பண்ண முடியும். அவங்களுக்கு இது என்னங்கிற தத்துவம் புரிஞ்சிருக்கும், ஆனா நமக்காக நம்மளோட இருந்திருக்காங்க. ரைட். சோ இந்த கர்மா எல்லாம் எப்ப ஜீரோ ஆகுதோ அப்பதான் இந்த ஜீவாத்மாங்கிறது பரமாத்மா கிட்ட போகும். அது வரைக்கும் இந்த சம்சாரத்துல இப்படிதான் நம்ம குப்பை கொட்டிட்டு இருக்கணும், திரும்ப திரும்ப ஒரு நல்ல இந்த ஜென்மத்துல நீ ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ற, அதனால பாபங்கள் எல்லாம் கழிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல இதுலயே இன்னும் கொஞ்சம் உயர்ந்ததான ஒரு கம்ஃபர்டான ஒரு லைஃப். இல்ல இந்த ஜென்மலையே நான் வேஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன், இதுலயே இருக்கக்கூடிய எல்லா பாபத்தையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னா மறுபடியும் பின்னாடிதான் போவேன். இந்த செமஸ்டர் நான் நல்லா பண்ணலன்னு என்ன பண்ணுவேன்? அரியர் வச்சுதானே ஆகணும். நீ அந்த அரியரை கிளியர் பண்ற வரைக்கும் உனக்கு டிகிரி சர்டிபிகேட் கிடைக்காது. நீ அந்த பாப கர்மாவை முடிக்கிற வரைக்கும் உனக்கு மோட்சங்கிறது கிடைக்காது. சோ இந்த பூமிக்கு வந்த எய்ம் நிறைவேறாது, இந்த காலேஜுக்கு வந்த எய்ம் நிறைவேறாது. அப்ப பாப கர்மாவை போக்குறதுக்கு வந்தோம்னா அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு? முன்னாடி சொன்ன மாதிரி மகாபுருஷ சம்ஸ்ரயா, நல்லவங்களோட சேரணும், நல்லதை படிக்கணும், நல்லதை கேட்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம எப்ப பண்றோமோ அப்பதான் இந்த சம்சாரத்துல இருந்து அந்த கர்மாவை கழிச்சு கட்டி பரமாத்மா கூட போய் சேருவோம். பரமாத்மாங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உருவகப்படுத்தி வச்சிருக்கோம் ஒரு இடத்துல. இப்ப விஷ்ணு அப்படின்னா, விஷ்ணு பரமாத்மாவுக்கு என்னென்ன மேல் லோகம்னு சொல்றோமே, அது என்னென்ன இருக்குன்னா நம்மளுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி அவங்க வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்மளுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம சின்ன வயசுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியன் கிழக்க உதிக்குது, மேற்க மறைகிறது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது பெரிய சயின்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம், நீயே பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சூரியன் கிழக்க உதிக்குது, எங்க உதிக்குது? பூமி சுத்துது, சூரியன் அங்கதானே இருக்கு அப்படின்ற கொஸ்டின் கேட்கிறோமா இல்லையா? ஆனா அது வரைக்கும் நம்மளுடைய அறிவு எப்படி தயார்படுத்தப்படுது? ஒரு புரிதலுக்காக, ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜுக்காக நம்மளை எப்படி தயார்படுத்துறாங்க? சூரியன் கிழக்க உதிக்குது. அப்போ நீ இந்த சைக்கிள், இந்த கான்செப்ட், இந்த டேர்ம்ஸ் இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும்
அந்தந்த லோகங்களை புரிஞ்சுக்கணும். வைகுண்டம் அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணு அங்க இருப்பார். மகாவிஷ்ணு தான் பரமாத்மா. எனக்கு பிடிச்ச தெய்வம் மகாவிஷ்ணு. அதனால நான் மகாவிஷ்ணுவையே பரமாத்மாவா நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப மகாவிஷ்ணுவே பரமாத்மாவா நினைச்சிட்டு அவரையே ஸ்தோத்திரம் பண்ணி அவரையே ஜபிச்சுக்கிட்டு இருந்தனாக்கா கலவு சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கலியுகத்துல கேசவ நாம சொல்லிக்கிட்டே இருந்தாலே போறோம், நமக்கு புண்ணியம் கிடைச்சிடும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. அப்ப நான் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தனாக்கா நான் மகாவிஷ்ணுவிட்ட போய் சேர்ந்துருவேன். அப்படின்னா பரமாத்மாட்ட போய் சேர்ந்துருவேன். எங்க போவேன்? வைகுண்ட லோகம் போவேன். நான் சிவநாமாவே சொல்லிடுறேன். சாய்ஸஸ் ஆர் தேர். அதுதான் நான் சொல்றேன். நீ ஒரு வழியில தான் போகணும். இல்ல காலேஜுக்கு ஒரு வழிதான் இருக்கு, தியேட்டருக்கு ஒரு வழிதான் இருக்குன்னா எவ்வளவு கஷ்டம். அத்தனை பேரும் ஒரே வழியில வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அப்பதான் நம்மளால நம்ம இஷ்டத்துக்கு. ஆனா போய் சேர்ற வழி இடம் ஒண்ணுதான், ஆனா அதுக்கு உண்டான வழி பல வழிகள் இருக்கு. நீ ஏதோ ஒரு வழியில சேர்ந்தா போதுங்கிறதுக்காக அவங்க இவ்வளவும் பண்றாங்க. சோ நீ எனக்கு சிவன் தான் அப்படின்னா நீ சிவனாமா சொல்லிக்கிட்டே இரு. கடைசியில அது சிவன் தான் பரமாத்மான்னு நினைச்சினாக்கா அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த வழியில போயிட்டு நீ கைலாசம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அம்பாள், எனக்கு அம்மன் தான் ரொம்ப பிடிக்கும், காமாட்சி அம்மன் தான் எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னா அம்பாளுடைய ஸ்தோத்திரமா சொல்லிக்கிட்டு அவங்களுடைய அவங்க அந்த பரமாத்மா இருக்கக்கூடிய லோகத்துக்கு ஸ்ரீபுரம் அப்படின்னு பேர். வேலூர் பக்கத்துல இருக்கு, அது கிடையாது, மேல் லோகத்துல. அந்த இடத்துக்கு ஸ்ரீபுரம்னு பேர். இல்ல எனக்கு கணபதி, விருத்த கணபதி இருக்காரு, எனக்கு கணபதி தான் டெய்லி வரும்போது ஒரு 4 கொட்டு கொட்டிக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன், டெய்லி வரும்போது சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவரே உபாசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப ஆனந்த பவனத்துக்கு போலாம். அதுவும் ஒரு வைகுண்டத்துக்கு சமமான அது ஒரு இடம். இல்ல எனக்கு முருகன், இல்ல என்ன பாட்டு அது ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, வாகிஷ் பாடியிருக்கானே. சோ எனக்கு முருகன் தான் பிடிக்கும் அப்படின்னா ஓகே, அது முருகனை ஒரு பரமாத்மாவா நினைச்சுக்கிட்டு நீ அந்த தியானத்துல அப்படி உன்னுடைய மனசை செலுத்தினாக்கா ஸ்கந்தகிரி அப்படின்னுட்டு அந்த லோகம் இருக்கு. ராமர் சாகேதம்னு ஒரு லோகம் இருக்கு. கிருஷ்ணர் கோலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. இப்படி அந்தந்த தெய்வம் இது மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே இருக்கு. அவங்க சொல்ற வழி என்னன்னா, நீ ஏதோ ஒரு வழியில அந்த மோட்சத்துக்கு நீ ட்ரை பண்ணு, எப்படியாவது நீ பாஸ் பண்ணு நல்வழியில. அதுதானே சொல்றாங்க நம்ம டீச்சர்ஸ். நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க? நீ பாஸ் பண்ணு, நான் சொல்லி கொடுக்குற மெத்தட்ல தான் நீ படிக்கணும்னு கிடையாது. நீ அங்க பிரசன்டேஷன் பேப்பர்ல நல்லா இருந்தா போறோம், அதுக்கு நான் மார்க் போடுறேன், அதுதானே சொல்றாங்க. அப்படி பண்ணாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய இதுவும் அதேதான். நீ ஏதோ ஒரு வழியில மோட்சத்துக்கு சேர்ந்தா போறோம், அதுக்கு ட்ரை பண்ணா போறோம். முமுட்சுத்துவம்னு சொன்னோம் இல்லையா, மோட்சத்துக்கு ஆசைப்படுறது. நீ ஏதோ ஒரு வழியில மோட்சத்துக்கு ஆசைப்பட்டா போறோம், அதுக்குண்டான வழிகள்ல நீ பிரவர்த்திச்சா போறோம். அதுக்காக தான் இத்தனை கடவுள், அதுக்காக தான் இத்தனை ஆச்சாரியர்கள், அதுக்காகத்தான் இத்தனை வழிகள். இது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்ல, ஏதோ ஒரு வழியை ஃபாலோ பண்ணி அந்த நல்கதி அடைஞ்சா போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இத்தனை சித்தாந்தம்னா அதுதான், அது ஸ்கேட்டர் ஆயிருக்கு, லெட்டர் ஸ்கேட்டர் இருக்கு. சித்தாந்தானம் சாரஹா. இவ்வளவு தர்மங்கள் இருக்கே, இத்தனை துவைதா அத்வைதா இது மாதிரி நிறைய இது சொல்றாங்களே, பலவிதமான தர்மங்கள் இருக்கு. இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, பலவிதமான தர்மங்களும் ஒரே கருத்துக்கள் தான் சொல்லுது, நீ எங்கிட்ட சேரு அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லுது. ரைட்டா? சோ நான் சொன்னது அதுதான். அந்த மனசு இதை நீ எப்ப மனச நம்ம இந்திரியங்களுடைய கண்ட்ரோல்ல விட்டோம்னாக்க இப்படிதான் நடக்கும். திரும்ப திரும்ப வந்துகிட்டு தான் இருப்போம். நீ இந்திரியத்தை மனசோட கண்ட்ரோல்ல வைக்கணும், மனசை நல்வழிப்படுத்திக்கணும். மனசுங்கிறது என்னன்னா நம்ம திங்க் பண்ணக்கூடியதுதான். அதை நல்வழிப்படுத்தி நம்மளுடைய இந்திரியம் சொல்லக்கூடிய அந்த சென்ஸ் புலன்களை மனசனுடைய கண்ட்ரோல்ல வைக்கணும். ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆஷாயாஸ்து ஏ தாசாக தே தாசாக சர்வலோகஸ்யன்னு இருக்கு. உன்னுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய மனசை விட பழகிட்டேன்னா நீ எல்லாருக்கும் அடிமையா போயிடணும். எல்லாருக்கும்னா எல்லா விஷயத்துக்கும் அடிமையா போயிடுவேன். உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. இப்ப அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மொபைல் ஷாப்ல இருக்கிற ஒரு நல்ல அருமையான ஒரு மொபைல் இருக்கு. அந்த மொபைலை பார்த்தோன்னே எப்படியாவது அந்த மொபைலை வாங்கணும்னு நினைக்கிற, ஆனா உன்னால வாங்க முடியல. ஆனா எப்படியோ ஒரு சிரமப்பட்டு வாங்கிடுறேன். வாங்கி கொண்டு உன்னுடைய காலேஜ்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட அப்படி காமிக்கிற, பத்தியா என் மொபைல் பத்தியா புதுசா, இது பேசினாலே போட்டோ எடுக்கும், இதுல எல்லா ஏஐயும் உள்ள இருக்கு, அப்படி நம்ம என்னென்னவோ பெரிய அட்வான்டேஜா என்னென்ன இருக்கோ எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டையும் காமிச்சு இதுதான் என் மொபைல், பெஸ்ட் மொபைல் அப்படிங்கிறேன். தப்புன்னு உன் ஃப்ரெண்ட் அதை தூக்கிட்டு ஓடி போயிடுறான்.
என்ன யோசிப்ப? கடும் கோபம் வரும், கடும் கோபம் வரும் இல்லையா? அவன் மொபைல் என்ன பண்ணிடுறான், எங்க கொண்டு ஒழிச்சு வச்சாரான், கொடுக்க மாட்டேங்கிறான். நமக்கு என்ன வரும் அந்த கோபத்துல? இவ்வளவு நாளா நம்ம கூடவே இருந்தவனை போட்டு மொத்தி எடுப்போம். அவன் எவ்வளவு விஷயத்துல காப்பாத்திருப்பான். அதெல்லாம் இல்ல, மொபைல்ல நீ என்ன மோசம் பண்ணி விட்ட, அடிப்பேன். பண்றமா? அடிச்சு விட்டு அது ஒரு லெவல் தாண்டும் போது நான் ஏன் அடிக்கிறேன் எப்படி அடிக்கிறேன்னு தெரியாம அவனை அந்த அடி அடிச்சு விடுவோம். அதுல என்ன ஆயிருதுன்னா அவனுக்கும் நமக்கு உண்டான அவ்வளவு நல்ல நினைவுகள் எல்லாம் விட்டு போய் நீ எதிரி நான் எதிரின்னு ஆகி போயிடும். இது எங்க சொல்லியிருக்கு தெரியுமா? பகவத்கீதையில சொல்லியிருக்கு. பகவத்கீதையில சொல்லியிருக்கு, தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோஹா சம்மோஹா ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரணஷ்யதி. நீ ஆசைப்பட்ட விஷயம் பிரணஷ்யதி, அழிஞ்சு போயிடுவ அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திடும். எப்போ நீ உன்னுடைய மனச உன்னுடைய இந்திரியங்கள்ல கண்ட்ரோல்ல வச்சிருந்தா, அது இந்திரியங்கள்ல உன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தனாக்கா இந்த நல்கதியானது கிடைக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். எதுக்கு தேவையில்லாதது? இப்போ நமக்கு இருக்க வேண்டிய வேலை எக்கச்சக்கமா இருக்கு, அதை விட்டுட்டு அந்த மொபைலை வாங்கி அவனை அடிச்சு தேவையில்லாத டைமை வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத எது தேவையில்லையே. ரைட். சோ நம்மளுடைய ஆக்சுவல் பர்பஸ் என்னங்கிறத அப்ப புரிஞ்சிடும். அதுக்காக சொல்றேன். சோ அதுதான் இப்போ மனசை இந்திரியங்களுடைய இந்திரியங்களுடைய கண்ட்ரோல்ல விட்டேன்னா திரும்ப திரும்ப இந்த விஷயத்திலேயே சுத்தின்னு இருக்கும். அதுவே இந்த இந்திரியத்தை உன்னுடைய கண்ட்ரோல் மனசுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டேனாக்கா அது நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். பிளீஸ். இத்தனையும் நம்ம பேசுறோமே, இந்த துவைத்தம் அத்வைத்தம் இப்படியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோமே, இதனுடைய மூல கருத்துக்கள் எங்க ஆரம்பிக்குது? இப்ப குரு பரம்பரைன்னா ஆதிசங்கர பகவத் பாதான்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் பல பேர் இருந்திருக்காங்க. அது மாதிரி இந்த அத்வைத கருத்துக்கள் அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இதுல தரிசனம்னு ஒரு விஷயம் இருக்கு. தரிசனம் தான் பிலாசபி அப்படின்னு நம்ம சொல்றோம். பிலாசபிங்கிறத எதுக்காக இந்த ஸ்லைடுன்னா, ஆக்சுவலா பிலாசபிங்கிறத நம்ம தனியா ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்க கூடாது, பிரிச்சு பார்க்க கூடாது. நம்மளுடைய வாழ்வியல் தான் அந்த பிலாசபி. தரிசனம்ங்கிறதுக்கு என்னன்னா, நம்ம பாக்குறது ஒண்ணு காமிக்குது, இதுதான் வழின்னு காமிக்கிறது. அதுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஆஸ்திகம் நாஸ்திகம் அப்படின்னுட்டு. ஆஸ்திகம்னா என்ன? கடவுள் இருக்காருன்னு சொன்னா இல்லைன்னு சொல்றது ஒரு வழி இல்லையா? ஆக்சுவலா கான்செப்ட் என்னன்னா, நம்ம வேதங்கள் இந்த மாதிரி பெரியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒத்துக்கிட்டா அவங்கெல்லாம் ஆஸ்திகர். அஸ்தினா சம்ஸ்கிருதத்துல என்னன்னா இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு? எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாஸ்தி. அப்ப இந்த வேதங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் நான் நம்புறேன், அதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பினா நான் ஆஸ்திகன். வேதங்கள் என்ன சொல்றது? ரொம்ப கொடூரமா சொல்லுது, மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவா. உன் அம்மாவை மதிச்சுக்கோ, அப்பாவை மதிச்சுக்கோ, டீச்சர்ஸுக்கு மரியாதை கொடு, லெக்சர் நடுவுல பேசாத, இதெல்லாம் சொல்லுது வேதம் இல்லையா? சோ வேதங்கள் இல்ல, அது என்னன்னா சுவாத்தியாயான் மா பிரமதா, உன்னுடைய படிப்பு என்னவோ அதை விட்டுடாத, இப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லுது. அப்ப எனக்கு அதுல ஆஸ்தா நம்பிக்கை இருக்குன்னா அதுதான் ஆஸ்திகன். எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் நாஸ்திகன். அப்ப இந்த கருத்துக்களை, வேதத்தினுடைய கருத்துக்கள் எல்லாரும் உட்காந்து நம்ம படிக்கிறது பிஎஸ்சி பிகாம்னு படிச்சுட்டு இருக்கோம். இதை விட்டுட்டு நம்ம போய் வேதத்தை முழுக்க என்ன சொல்லுதுன்னு படிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? இது மாதிரி லெக்சர் ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கணும். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த தரிசனம் அப்படின்னு வேதத்தினுடைய கருத்துக்களை ரொம்ப சாரமா சொல்லக்கூடியது, எசன்ஸா சொல்லக்கூடிய சில டெக்ஸ்ட் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உபனிஷத்து அப்படின்னு சிலது, இந்த மாதிரி தரிசனங்கள், பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒரே விஷயம் தான், நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற விஷயம் தான், அதை பல பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மொத்தம் 6 இருக்கு. அந்த 6ல கடைசியா வர்றதுதான் இந்த வேதாந்தம் அப்படிங்கிற வேதத்தினுடைய அந்தமா இருக்கக்கூடிய உபனிஷத்தை பேஸ் பண்ணி விசாரிக்கக்கூடிய, டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு தரிசனம், ஒரு விஷயம் தான் இந்த துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அப்படிங்கிறதெல்லாம். அதுலயும் சாய்ஸஸ் அவங்க நிரூபிச்சிருக்காங்க, இதெல்லாம் தான் உண்மை, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க.
அதுல நம்ம பேசக்கூடிய கருத்து வந்து அத்வைத்தம் அப்படிங்கிற கருத்து. இப்ப இந்த அத்வைத்தம்ங்கிறது என்ன சொல்றதுன்னா ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை விதமான ஜீவராசிகள் இருக்கு? நம்ம என்ன சொல்லுவோம்? லட்சசகா, பல லட்சங்கள்ல இருக்கு. மனுஷன், பசு, பக்ஷி, புழு, பூச்சி அப்படின்னு பல இது சொல்லுவோம். அதெல்லாம் கிடையாது. ஏகமேவ அத்விதீயம், எல்லாமே ஒண்ணுதான். எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியில கொண்டு வராங்க. முன்னாடி சொன்ன இந்த ஆத்மா தான் எல்லாருக்குள்ளேயும் இப்படியாக பிரிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்ற அத்வைத்தம். ரெண்டும் வேறு இல்ல, எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். பசு பக்ஷின்னு சொல்லக்கூடிய அவங்க வேறு இல்ல, மனுஷியா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே கேட்டகரி தான். ஏகமேவ அத்விதீயம், இது சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கக்கூடியது. அதுவா தான் நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அதெல்லாம் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அகம் பிரம்மாஸ்மி, நான் சொன்ன இந்த பரமாத்மாவுக்கு இன்னொரு பேர் தான் பிரம்மன்னு பேர். பிரம்மான சதுர்முகம், 4 முகத்தை வச்சுட்டு இருக்கிற பிரம்மா வேற, அவர் படைக்கிற தொழில் பண்ணக்கூடிய அவர் வேற. இது வந்து பிரம்மம். எல்லாரும் சம்ஸ்கிருதம் தானே? நபும்சகலிங்க சப்தம் இது. அது வந்து புன்லிங்க சப்தம், நியூட்டர் ஜெண்டர் இது. சோ இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம எப்ப உணர்றோமோ அப்பதான் அந்த மோட்சத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, 6 உபநிஷத்துகள்ல சொல்லியிருக்கு. அதே மாதிரி பிரம்மசூத்திரம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. பிரம்மசூத்திரம்ன்ற டெக்ஸ்ட் யார் எழுதுனா? வியாசர். வியாசர் வேற என்ன எழுதினார்? மகாபாரதம் எழுதினார். அப்புறம் என்ன எழுதினார்? அப்புறம் வேற என்ன எழுதினார்? புராணம் அவர் தான் எழுதினார். புராணங்கள். வியாசர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. வியாசர் இல்லைன்னா இந்தியாவே கிடையாது, பாரதமே கிடையாது. வியாசர் இல்லைன்னா மகாபாரதம் இல்லைங்கிறது வேற, வியாசர் இல்லைன்னா இந்த பாரதமே கிடையாது. அவர் தான் எல்லாத்துக்கும், குருவுக்கு எல்லாம் குரு அவர் தான். அவர் கொடுத்த தத்துவங்களை வச்சுக்கிட்டுதான் நம்மளுடைய எல்லா கருத்துக்களுமே, எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா குருகளும் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சோ அவர் சொன்ன அந்த சூத்திரங்களுக்கு பகவத் பாதா, ராமானுஜர், அதே மாதிரி வந்து மத்வாச்சாரியா, இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய புரிதலை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் தனித்தனி புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதுக்குதான் பாஷ்யம்னு பேர். விரிவுரை, கருத்துரை, அதை பேஸ் பண்ணி தான் இத்தனை விதமான விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. ரைட்? சோ அதுல சொல்லும் போது முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாருன்னா பிரம்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறார். பரமாத்மானா என்ன, நான் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் எதனால தெரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது அவர் தான். இது எல்லாத்துக்கும்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களுக்கும், பிறப்பு, சிருஷ்டிங்கிறோம், லயங்கிறோம், பிரளயம்ங்கிறோம், திடீர்னு வருது எல்லாமே அழிஞ்சு போயிருது இல்ல, திடீர்னு எங்க இருந்து பிறக்கிறதுன்னு தெரியல, திடீர்னு ஒரு ஜீவன் உண்டாகிறது, இப்படி உண்டாகிறது, இருக்கிறது, அழிகிறது, வளர்றது, குறையிறது, இது எல்லாமே வந்து எங்கிருந்து வருதுன்னா அந்த பரமாத்மா கிட்ட இருந்து தான் வருது. அதனால இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அதுக்கு உண்டான சோர்ஸ் எங்கன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? எதனால இந்த ப்ராப்ளம், எதனால எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத எங்க இருக்கு சோர்ஸ் கண்டுபிடிப்போம்ல. அப்ப நீ சோர்ஸ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அது மாதிரி இந்த இவ்வளவு விஷயங்களும் நடக்கிறதுக்கு யார் சோர்ஸ், அது எப்படிப்பட்டதுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் நான் ஏன் வந்து இந்த தெய்வ உபாசனை, இந்த சாமி கும்பிட்றதுல இருந்து ஆரம்பிச்சு இவங்க இத்தனை விஷயங்கள் சொல்றாங்களே, இது எல்லாத்தையும் நான் ஏன் ஃபாலோ பண்ணுங்கிறது எப்ப புரிஞ்சுப்போம்னா இது யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இது அப்படின்ட்டு அதுலயும் வந்து சாஸ்திரங்கள்லாம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் பரமாத்மா தான். இந்த உலகங்கள்லாம் உருவாகிறதுக்கு காரணம் பரமாத்மா தான். இந்த ஜீவராசிகள்லாம் இயங்குறதுக்கு காரணம் பரமாத்மா தான் அப்படின்னுட்டு அவரே வந்து எல்லா தத்துவங்களையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அதை எடுத்துக்கிட்டு தான் பகவத் பாதர் தன்னுடைய வழிப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதை நம்ம அத்வைத்தம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டா, இந்த மோட்சம்ங்கிறது எங்க கேட்டகரி வரும்னா, ஒரு மனுஷன் 4 விஷயங்களை சம்பாதிக்கணும்னு சொன்னேன். என்னன்னா தர்ம, அர்த்த, காம, மோட்சம். மோட்சங்கிறது 4வது தான். தர்மம், அர்த்தம்,
காமம், அதுக்கப்புறம் தான் மோட்சம். இதுல சொன்ன இந்த தர்மார்த்த காமங்கிறது இந்த ஜென்மாவுக்கு உண்டானது. திருக்குறள்ல சொன்ன அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த 3 விஷயங்கள் இந்த ஜென்மத்துக்கு உண்டானது. மோட்சங்கிறது இந்த ஜென்மாவை வச்சுக்கிட்டு நீ அடுத்த இன்னொரு காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு பேரு மோட்சம். இங்க நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் உனக்கு அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். சோ இங்க நீ இந்த ஜென்மால இந்த தர்மத்தின்படி அர்த்தத்தை சம்பாதிக்கணும். அர்த்தம்னா நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது, பொருளை சம்பாதிக்கிறது. நீ தர்மத்தின் படிதான் உன்னுடைய காமத்தை செலுத்தணும். காமம்னா நம்மளுடைய ஆசைகள், டிசைர்னு அர்த்தம். நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன்னா தர்மப்படி ஆசைப்படணும். ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை தர்மம். நம்மளுடைய தர்மம் நீ ஆசையை படக்கூடாதுன்னு சொல்ல, ஆசைப்படணும். புருஷார்த்தம்னா என்ன அர்த்தம்? மனுஷன் கண்டிப்பா சம்பாதிக்கணும். எதை சம்பாதிக்கணும்? தர்மத்தை சம்பாதிக்கணும். தர்மத்தின்படி அர்த்தத்தை சம்பாதிக்கணும், பொருளை சம்பாதிக்கணும். தர்மத்தின்படி காமத்தை சம்பாதிக்கணும். உனக்கு என்ன எலிஜிபிலிட்டி, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அப்ப அதன்படி உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். சும்மா நான் இது படிச்சுட்டு எனக்கு 2 லட்சத்துக்கு வேலை வேணும், இது படிச்சுட்டு எனக்கு 10 லட்சத்துக்கு வேலை வேணும், எனக்கு பெரிய லக்ஸரி லைஃப் வேணும், அப்படி ஆசைப்பட முடியாது. உன் தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படணும். சம்பாதிக்கணும், தர்மப்படி சம்பாதிக்கணும். சோ இங்க நீ தர்மார்த்த காம மோட்சங்களை காமத்தை ஃபாலோ பண்ணாதான் மோட்சத்தை அடைய முடியும். நீ மோட்சத்தை எப்ப அடைவ? உனக்கு ஞானம் வந்தா மோட்சத்தை அடைவ. எதுக்கு காலேஜுக்கு வரும்? ஞானம் இல்லையா? ஞானம்னா நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த ஞானம் வேற, இந்த ஞானத்தினுடைய பர்பஸ் வேற. நீ இப்ப படிக்கக்கூடியத, கிளாஸ் ரூம்ல நீ படிக்கக்கூடிய ஞானம் இருக்கே, அது டெம்பரரி ஞானம். உன்னுடைய இந்த கரியர், உன்னுடைய கிளாஸ் ரூம், அடுத்து என்ன ஜாப் பண்ண போறியோ அதுக்குண்டான ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஞானம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தமிழ் சம்ஸ்கிருதத்துல நீ கத்துக்கக்கூடிய ஞானம்ங்கிறது உன்னுடைய வாழ்க்கைக்கு, நீ உன்னுடைய ஆபீஸ் அவரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதோ, உன் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளி உலகத்தை நீ ஃபேஸ் பண்ணும் போதோ இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சொல்லி தரதுக்கு தான் இதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த ஞானம்ங்கிறது இப்ப நம்ம படிக்கக்கூடிய ஞானம் இல்ல. இந்த ஜென்மானா யாரு? முன்னாடி ஸ்லைட்ல வந்த டேர்ம்லாம் இருக்குல்ல, பரமாத்மா, ஜீவாத்மா, கர்மா, சம்சாரா, இப்படி இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக இந்த ஜென்மம், நான் எதுக்காக வாழறேன் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எவன் ஒருத்தன் அந்த மோட்சம் முமுட்சுத்துவம்னு முதல் ஸ்லைட்ல காமிச்சன்ல, அதுக்கு எவன் ஒருத்தன் பிரயத்தனப்படுறானோ அவன்தான் ஞானவான். எதை தெரிஞ்சுக்கிறானோ அது ஞானம். அதை தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு ஞானவான்னு பேரு. அந்த ஞானவான் தான் மோட்சத்தை நோக்கி போக முடியும். இதுதான் இந்த சித்தாந்தங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள். அதுல பேர் கிம் மோட்ச தரோகோ பீஜம். அதாவது மோட்சங்கிற மரத்துக்கு எது, எனக்கு என்னுடைய லைஃப்ல மோட்சங்கிற மரம் நல்லா துளிர்த்து நல்லா வரணும்னா எது காரணமா இருக்கும்னா ஞானம். சமயக் ஞானம் கிரியா சித்தம். நீ நல்லா உன் லைஃப்ல நிறைய விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணி 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 அந்த ஞானத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டா அதுதான் உன்னை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகும். மோக்ஷ அது எப்படிப்பட்டது அப்படின்னா அவித்யா அஸ்தமயா அப்படின்னு சொல்லியிருக்கு. மோக்ஷங்கிறது என்ன? அவித்யா அஸ்தமயா. அவித்யானா என்ன? அறியாமை. அவித்யானா அறியாமை, இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம நம்ம பாட்டுல என்ன பண்றோம்? ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அந்த அறியாமை போய் நமக்கு ஞானம்ங்கிறது ஒண்ணு வந்தாதான் நமக்கு மோட்சங்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். முதல்ல பகவத்கீதையில சொன்ன ஸ்லோகம் சொன்ன மாதிரி ஞானவான் மாம் பிரபத்தியதே. எவன் ஒருவன் இந்த ஞானத்தை உடையவனாகிறானோ அவன் தான் என்னை அடைவான், அதாவது மோட்சத்தை அடைவான்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த மோட்சத்துக்கு ட்ரை பண்ணணும். அந்த மோட்சத்தை ட்ரை பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு. ஆனா பகவத் பாதா நம்மளுடைய இந்த அத்வைத சித்தாந்தப்படி 4 வழிகள் சொல்லியிருக்காங்க. சாதன சதுஷ்டயம் அப்படின்னு பேர். இதுக்கு 4 விஷயங்கள்: சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். நெக்ஸ்ட் போயிட்டு 4 விஷயங்கள் நம்ம மனசுல வச்சுக்கணும். என்னன்னா எது நிஜம், எது எது எப்பவும் இருக்கக்கூடியது, எப்ப எது அழியக்கூடியதுங்கிற விவேகம் இருக்கணும், அறிவு இருக்கணும். அப்படின்னா எந்த ஒரு உண்மைக்காக நான் இந்த லைஃபை யூட்டிலைஸ் பண்றேன், எந்த ஒரு விஷயத்த நான் தவிர்க்கணுங்கிற அறிவை நம்ம சம்பாதிச்சுக்கணும். நித்திய அனித்திய வஸ்து விவேகா. இது எப்பவும் இருக்கக்கூடியது, இது அழியக்கூடியதுங்கிற ஞானத்தோட நம்ம இருக்கணும்.
அதை சம்பாதிக்கணும். அதை சம்பாதிச்சுட்டு விராகா, வைராக்கியம்னு முதல்ல ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணனே, அந்த வைராக்கியம் இருக்கணும். அது எப்படிப்பட்ட வைராக்கியம்னா, நான் இதை பண்றதால எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இதை பண்றதுனால எனக்கு அடுத்த ஜென்மத்தில் இது கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஆசையும் இல்லாம நம்ம வெறும் மோட்சம் மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள்னு இருக்கக்கூடிய ஒரு லைஃப். அதுக்கு பேரு விராகம், வைராக்கியம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் சமாதி ஷட்கம் அப்படின்னா இந்த 6 குணங்களும் நமக்குள்ள வரணும். 6 குணங்கள்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயத்துல, அதாவது நம்ம பார்க்கிற எல்லா விஷயத்திலும் கண்டவனிக்கு நம்மளுடைய மனசை செலுத்திட்டு இருக்கிறது, அதை ரெஸ்ட்ரெயின் பண்ணணும். நம்மளுடைய இந்திரியங்களை குறிப்பிட்ட இந்த நல்ல விஷயத்துலதான் போகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல்ல வைக்கிறது. நினைச்ச எல்லா விஷயத்தையும் கொண்டு போகக்கூடாது, அந்த கண்ட்ரோல்ல வைக்கிறது. முதல்ல ஆசைப்படாம இருக்கிறது, கண்ட்ரோலா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு உண்டான வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன், வெளியில எங்கேயும் எனக்கு கான்சென்ட்ரேட் போகாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு லைஃப், அது உபரதி. திதிக்ஷா அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே பொறுத்துக்கிறது. எதுக்குமே நம்ம நம்மளுடைய எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணிடக்கூடாது, சடனா பொறுத்துக்கிறது. சகனபாவம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது என்ன காரணம். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தங்க ரியாக்ட் ஆகுறாங்கன்னா நீ அவங்களுடைய நிலைமையில நினைச்சு பாத்தியான்னு கேட்போம் இல்லையா? அது மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது, ஏன் நடக்கிறது அப்படிங்கிறத காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு சகனமா இருக்கக்கூடியது. சுகமோ துக்கமோ, சுகத்திலையும் கூட நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல ரொம்ப எதுவும் பண்ணிடக்கூடாது. துக்கத்துல அது ஓகே, சந்தோஷத்துல கூட நம்ம அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸ்ரத்தா, ஸ்ரத்தா அப்படின்னா என்னன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் எங்களுடைய மோட்டோ. சோ நிகம ஆச்சாரிய வாக்கியேஷு பக்தி ஸ்ரத்தா அப்படின்னு இங்க கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள்னா இந்த ஆச்சாரியர்கள்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல பக்தினா நம்மளுடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி வைக்கிறது. அதே மாதிரி ஆச்சாரியர்கள், நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுடைய குரு, அவங்களுடைய வாக்கியங்கள்ல மதிப்பு வைக்கிறது, அதுக்கு பேரு ஸ்ரத்தான்னு பேர். அப்படி இருந்தாதான் அந்த ஞானத்தை அடைய முடியும். அந்த ஞானத்தை அடைஞ்சாதான் நம்மளால மோட்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது முமுக்ஷுதா. கடைசியில இருக்கக்கூடிய அந்த 4 விஷயங்கள், இந்த 4ஐயும் நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான். இதைதான் நான் என்னுடைய டாபிக் இதுதான் ஆக்சுவலா. உபாயகான என்ன, மோட்சத்தை அடையக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு கேட்டா இந்த 4 தான் வழி. புரிஞ்சுக்கணும் சிச்சுவேஷன். நீங்க இத சாஸ்திரத்துக்குன்னு இல்ல, நம்மளோட லைஃப்லயே இதை அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயத்த நீ ஃபேஸ் பண்றேன்னா இது உண்மையா பொய்யாங்கிறத முதல்ல நித்திய அனித்திய வஸ்து விவேகா, இது எப்படிப்பட்ட விஷயத்த நான் ஃபேஸ் பண்றேங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உன்னுடைய சென்ஸை யூஸ் பண்ணி இது எந்த அளவுக்கு இதை நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன், இது எனக்கு தேவையா இல்லையா, இதை நான் வச்சுக்கலாமா வேண்டாமா, இதை நான் ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமாங்கிறத அடுத்தது கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அது அதனுடைய பர்பஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணணும். இப்படி நம்ம எல்லா விஷயத்திலுமே இதை அப்ளை பண்ணலாம். எஸ்பெஷலி இது நம்மளுடைய மோட்சங்கிற வழிக்கு சொல்லியிருக்கு இது. சரியா? இந்த 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த 4 தான் அத்வைதஸ்ய உபாயா, அத்வைத வேதாந்தம் சொல்லக்கூடிய உபாயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாம பல விஷயங்கள், பக்தி மார்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஞான மார்க்கம்னு இருக்கு, கர்ம மார்க்கம்னு இருக்கு, தியான மார்க்கம், நிறைய மார்க்கங்கள் இருக்கு, வழிகள். நான் சொன்ன மாதிரி ஒரு வழியில போகாம பல வழிகள்ல சொல்றது. பக்தி மார்க்கம் அப்படின்னா நான் வெறும் பக்தி மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது மூலமா மோட்சம் அடையலாம். ஞான மார்க்கம்னா இப்படி சாஸ்திரங்கள்லாம் படிச்சு, இது மாதிரி பெரிய பெரிய மகான்களுடைய இதெல்லாம் படிச்சு, அவங்களுடைய உபதேசங்களை படிச்சு, அதுக்கப்புறம் நான் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறேன், அப்புறம் மோட்சத்தை அடையிறேன், அப்படியே போகலாம். அப்படி இல்லைன்னா கர்ம மார்க்கம், நான் எது செஞ்சாலுமே அது ஒரு அர்ப்பணிப்பு மைண்டோட, எது செஞ்சாலும் இது பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற மைண்டோட பண்றது, அது கர்ம மார்க்கம். தியான மார்க்கம் எப்படியும் ஒரு மெடிடேட்டிவ் மைண்டோட இருக்கிறது. இப்படி பல வழிகள்ல நம்ம மோட்சங்களை அடையலாம். முதல்ல சொன்னது பகவத்பாதா சொன்னது, இப்படியும் சில வழிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதேதான் டெக்ஸ்டுவலா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு விவேக சூடாமணி அப்படிங்கிற புஸ்தகத்துல. ஸ்லைடை சாப்பிட்டு கொடுக்குறேன், வேணும்னா படிச்சு பாத்துங்க, அப்புறம் அவர் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு.
ஸோ இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத சாதன பஞ்சகம்னு பகவத் பாதல எழுதியிருக்கார். அவர் சொன்ன விஷயம்தான் இது. ஒவ்வொரு இதுலயும் வேதோ நித்திய மதியதாம்னு அது ஆரம்பிக்கும். டெய்லி நீ உன்னுடைய லைஃப்ல என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டு வருவார். அதுல என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கார். ரைட்டா? இது ரெஃபரன்ஸ் நீங்க பார்த்து பண்ணிக்கங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், அதனால வந்து உங்களுக்கும் பசிக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஸ்ரீசைலம் அண்ணா, இந்த மேம், மேனேஜ்மெண்ட், உங்களுக்கு இவ்வளவு நேரம் கை தட்டாம அமைதியா பார்த்த உங்களுக்கு இல்ல, ஸோ எல்லாருக்கும் தன்யவாதா அப்படிங்கிறத சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஸ்ரேயோ பூயாத் சகல